வணக்க மக்களே, நாவல் பழத்துடைய அற்புதமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாவல் பழம் இயற்கையை நமக்கு அளித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம். நாவல் பழத்தில் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கிறதால மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றியாக இந்த நாவல் பழம் நமக்கு செயல்படுது. இதனால் நம்மளுடைய இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுது. மேலும் நாவல் பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கிறதால கண் பார்வை திறனையும் நாவல் பழம் நமக்கு அதிகரிக்கும். நாவல் பழம் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், வயிற்று கோளாறு சரி செய்யும், நீரில் கரையக்கூடிய நார்சத்து ஃபைபர் இந்த நாவல் பழத்தில் அதிகம் இருக்கிறதால வயிற்று கோளாறுகளையும் சரி செய்யும். ஸோ இதெல்லாம் எப்படி சரி செய்யுது, நாவல் பழத்தில் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து கொண்டு இந்த பணிகளை புரியுது, நாவல் பழத்துடைய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையை நீங்க அதிகரிக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். நாவல் பழத்தில் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது நமது ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான மினரல்ஸாக இருக்கு. இந்த நாவல் பழத்தை நீங்க சாப்பிடுவதன் காரணமாக நம்மளுடைய உடல்ல ஹீமோகுளோபினுடைய லெவல் அதிகரிக்கப்படுவதால ரத்தம் அதிக ஆக்சிஜனை உடல் உறுப்புகளுக்கு எடுத்து செல்வதற்கும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால ரத்தத்தை இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து உங்களுக்கு சுத்தப்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு அனிமியா சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதே போல நாவல் பழம் உங்களுடைய சருமத்தை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியதாக இருக்கு. நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ரிஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையானது சருமத்தை முகப்பொருட்கள் இல்லாமல் வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. உங்களுக்கு எண்ணெய் பசை மிக்க சருமம் இருக்கு அப்படின்னா, அதாவது நீங்க ஆயில் ஃபேஸ் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த ஆயில் ஃபேஸ் போயிடும். உங்களுடைய சருமம் எனர்ஜி ஆயிடும், அதாவது புத்துணர்ச்சி, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடும், தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் எல்லாம் உங்க எண்ணெய் பசை உங்களோட சருமத்தில் இருக்காது. கூடுதலாக சருமம் மற்றும் கண் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்க கண்டிப்பா நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே போல இரும்பு சத்து உங்களுக்கு இருக்கிறதால பிளட் பியூரிஃபைங், அதாவது உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாகவும் இந்த நாவல் பழம் செயல்படுது. ஸோ நாவல் பழம் ஆன்டி ஆக்சிடென்ட், இரும்பு சத்து போன்ற பல மினரல்ஸ்கள் கொண்டு இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற ஒரு மூல ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழமாக இந்த நாவல் பழம் இருக்கு. இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களுடைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல நாவல் பழத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. நாவல் பழத்துல பொட்டாசியம் சத்து இருந்திருக்கு. இது இதயத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்து அப்படின்றதால இதயத்திற்கு இந்த நாவல் பழம் நன்மை அளிக்கும். 100 கிராம் நாவல் பழத்துல சுமார் 55 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்கு. இந்த பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வருவது உங்களுடைய உயர் ரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற ஆபத்தான நோய்களை தடுக்க உதவுது. ஸோ இந்த நாவல் பழம் இதய தமனிகளை ஆரோக்கியமாக வைக்குது, இதய துடிப்பை சீராக பராமரிக்குது, உங்களுடைய பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. ஈறுகள் மற்றும் பற்களை பலப்படுத்திக் கொள்கிறது நாவல் பழம். நாவல் பழத்தை நீங்க சாப்பிடும் போது ஈறுகள் மற்றும் பற்களை இது உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆக்கும், வலுவாக்கும். ஸோ இந்த நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராடுறதுக்கும் வாய்வழி சுகாதாரத்தை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. நாவல் பழத்தினுடைய இலைகள் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்ல ஈறுகள்ல ரத்தப்போக்கு ஏற்பட தடுக்கிறதுக்கு அந்த பண்புகள் உதவிகரமாக இருக்கு. நாவல் பழத்தோட இலையை நீங்க காய வச்சு பவுடர் செஞ்சு பற்பொடியாக கூட நீங்க பயன்படுத்தலாம். நாவல் பழத்தினுடைய மரத்தினுடைய பட்டையில அஸ்ட்ரிஜென்ட் சொல்லக்கூடிய குணங்கள் இருக்கு. இந்த மரத்தினுடைய பட்டைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கஷாயத்தை கொண்டு உங்களுடைய வாயை கொப்பளிப்பதன் மூலமாக வாய் புண்களை நீங்க குணப்படுத்தலாம். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல் நோய் தொற்றை பார்த்தீங்கன்னா தடுக்குது, அதாவது உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது நாவல் பழம். நாவல் பழத்தில் பாக்டீரியா எதிர்ப்பு, தொற்று எதிர்ப்பு மற்றும் மலேரியா போன்ற பலவிதமான நோய்களை எதிர்க்கக்கூடிய பண்புகள்லாம் அடங்கியிருக்கு. மேலும் நாவல் பழத்தில் மாலிக் ஆசிட், டானின்ஸ், கேலிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் மற்றும் ஃபெட்டுலிக் ஆசிட் இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி பலவிதமான தொற்று நோய்களை உங்களுக்கு வராமல் தடுக்கும். நீரிழிவுக்கு நிவாரணம் அளிக்கிறது நாவல் பழம். அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய்களுக்கு நாவல் பழம் சிறப்பான ஒரு ஃபுட்டாக இருக்கு. ஏன் அப்படின்னா இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணும், கட்டுக்குள்ள வைக்கும். அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது மற்றும் தாகம் உள்ளிட்ட நீரிழிவு நோயினுடைய அறிகுறிகளை இந்த நாவல் பழம் உங்களுக்கு குணப்படுத்தும். மேலும் இந்த நாவல் பழம் லோ
கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு. இதனால வந்து இந்த நாவல் பழத்தை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய பிளட் சுகருடைய அளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும், அதிகமாகாது. இந்த நாவல் மரத்தினுடைய விதைகள், பட்டை, இலை இது எல்லாமே சர்க்கரை நோய் சிகிச்சைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா நாவல் பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவும் கண்ட்ரோலாக தான் இருக்கும். நீங்க எந்த விதமான ஒரு பயமும் பட தேவையில்ல. இந்த விதமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க தொடர்ந்து நீங்க நாவல் பழத்தை எடுத்துக்கோங்க. நாவல் பழம் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டுமே கிடைக்கும் அப்படின்றதால அந்த சீசன்ல நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால கிடைக்கும் போதே நாவல் பழத்தை அளவோடு சாப்பிட்டு கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. நன்றி மக்களே.